இந்த வருஷம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் எங்களுக்கு பிச்சை போடுறேன். போன வருஷம் வந்து 1 ரூபாய் கூட கொடுக்கும். இந்த வருஷம் தேர்தல் வருதுன்னு 3000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறீங்க. எங்க தலையில 2.5 லட்சம் ரூபாய் கடனை ஏத்திட்டு எங்களுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுத்தா 3000 என்ன நீங்க 3 லட்சம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாரா. திமுக போட்டியிடும் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும். அதிமுக, பாஜக, பாமக இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற உள்ளது. திமுக மீதும் திமுக அரசின் மீதும் தமிழக மக்கள் கடும் கோபத்திலும் கடும் வெறுப்பிலும் உள்ளார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் என்று எண்ணற்ற துயரத்தை மக்கள் அனுபவித்து அனைத்து துறைகளிலும் லஞ்சம். தமிழக அரசின் மீதும் தமிழக காவல்துறையின் மீதும் தமிழக அரசு நிர்வாகத்தின் மீதும் மக்கள் நம்பிக்கையை இழந்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற பொழுது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர் மீதும் இருந்த கடன் சுமை 2,05,000 ரூபாய். இந்த ஆட்சி முடியும் பொழுது இந்த 4.25 ஆண்டில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர் மீது 4,54,000. எங்க ஒவ்வொரு தலையிலையும் 2.5 லட்சம் ரூபாய் கட்டிட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் எங்களுக்கு பிச்சை போடுறேன். போன வருஷம் வந்து 1 ரூபாய் கூட கொடுக்கும். இந்த வருஷம் தேர்தல் வருதுன்னு 3000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறீங்க. எங்க தலையில 2.5 லட்சம் ரூபாய் கடனை ஏத்திட்டு எங்களுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுத்தா 3000 என்ன நீங்க 3 லட்சம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராங்க. அனைத்து மந்திரிகளும் ஊழல்ல திளைக்கிறாங்க. 1000 கோடி ஒவ்வொரு மந்திரிகளும் அடிச்ச தொகை 5 ஆண்டுகள்ல 1000 கோடி. சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள் துயரம். அனைத்து துறைகளிலும் லஞ்சம். அனைத்து சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள் கோபம், வெறுப்பு, ஆத்திரத்துல இருக்காங்க. எப்படா தேர்தல் வரும்னு அவ்வளவு ஆத்திரத்துல காத்திருக்காங்க. திமுக போட்டியிடும் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, பாமக இடம்பெறும் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. 234 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு, திரு எடப்பாடியார் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர்களுக்கும், கூட்டணியில் இடம்பெற போகும் அனைத்து தலைவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும், கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும், என் சார்பாகவும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.